அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் அன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது, எனக்கு டைமே இல்லை. அதனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதனால எனக்கு போடவே முடியல. இன்றைக்கி அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க. பொங்கலில் யாரதோ நம்மளுக்கே ஜாலின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னே நம்ம பெயிண்ட் அடிக்க நின்ட்டோம். என் தங்கச்சி நான் அடிக்கிறேன்னு சொல்லி அவள் பெயிண்டராகட்டும் எல்லாம் பூசிக்கிட்டு அவள் பெயிண்ட் அடிக்க நின்றுருந்தா. நான் கடை வைக்கணுமே அப்படின்னு சொல்லி என்னால் கடை வைக்க முடிஞ்சது. ஆனால் இங்கே பண்ண முடியல என்னால். பாட்டி, எங்கள் அம்மா, சிஸ்டரு, எங்கள் அப்பா அவங்க மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கல்லாக இருக்குது, எல்லாம் நிறைய விடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வெட்டி ஆஃபீஸர், வெறும் வீடியோ எடுக்கிறது தானே ஏன் பொழப்போ அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த 2 நாளாக ஹாப்பியாக இருந்தாங்க மாடுங்க. அந்த மாட்டு பொங்கல் வருது அப்படின்னு சொன்னாலே மாட்டுங்களுக்கு கொஞ்சம் கலையே வந்துடும். அப்படியே என் பையன் அப்போ தான் தூங்கி எழுந்து வந்தான். அவன் நிற்க வச்சுட்டு, சரி அன்றைக்கி பார்த்தா எங்கள் மாட்டுக்கு ரத்துங்க. அந்த மூக்கணாங்கயிறு கொஞ்சம் டைட் ஆகிடுச்சி, அது உரசிட்டு அப்படியே ரத்தம் வந்துச்சு. என் பையனும் பெயிண்ட் அடிக்க நின்ட்டான். அப்புறம் இந்த வேலை இருந்துச்சு, எல்லாம் கம் ஒட்டி அந்த இது ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டு இருந்தாங்க. எல்லாம் கிராண்டாக, நாங்கள் எந்த வருஷமும் கிராண்டாக தான் பண்ணுவோம். எல்லாம் இது முடிச்சுட்டு நைட் ஆயிடுச்சு. நான் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு இங்கே கோலம் போட வந்துட்டேன்னா, எங்கள் தங்கச்சி இங்கே பேனு அது இது போட்டிருந்தா, நான் மாடு வரையலாம் என்ட்ரன்ஸில் மாடு வச்சுட்டு 2 பானைங்க வச்சுட்டு கரும்பு விட்டுட்டேன். இது என் தங்கச்சி விட்டது, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு எதுக்கு கலர் என்ன அடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒயிட் அண்ட் பிளாக், எங்கள் மாடுங்க எப்படி இருக்குது அப்படியே ஒயிட் அண்ட் பிளாக் அடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிட்டு இருந்தேன். இது பாருங்கள் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஹாப்பி பொங்கல்னு சொல்லி ஷார்ட்டாக ஹெச்பி அப்படின்னு அவள் போட்டா, ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பாருங்கள் டெக்னாலஜி ஆயிடுச்சு. அது எப்படியும் கோலம் விட்டு முடிக்க 12:30 ஆயிடுச்சுங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்படியோன்னு விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மார்னிங்காச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் எல்லோரும் 2 பேரும் சாரீ கட்டிட்டு கிளிக் பிடிச்சிட்டு இருந்தோம். சரி மாட்டுங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கச்சி, அப்பா எல்லோரும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மாட்டுக்கு. எப்போவும் இந்த மாதிரி தான் கிராண்டாக பண்ணுவோம். இன்னொரு மாடு இருந்துச்சு, அதுக்கெல்லாம் கிராண்டாக பண்ணுவோம். அது இல்லை, விற்றுட்டோம். இது 2 தான் இருக்குது. சரி நல்லபடியாக பண்ணி அவங்களுக்கு முடிச்சுட்டு, சரி அடுத்த மாதம் குட்டி போடுமே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக நாங்களும் இவங்களுக்கு செஞ்சிட்டோம். என்ன ரெடி பண்ணுறோம் அதெல்லாம் பொண்ணுங்களை மாதிரி அது ரெடி ஆயிருங்க. எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகுது எங்கள் மாட்டுங்க. எது ஒரு பேச்சு சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அது அந்த மாதிரி நடந்துக்கும் இந்த மாடு. சரி நான் அப்போ வரைக்கும் மாட்டுங்களுக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் நான் இந்த வீட்டு பக்கமே வரல. நான் எங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர வரைக்கும் எனக்கு 1 மணி ஆயிடுச்சு. என் தங்கச்சி வேறு ஃபோன் பண்ணி என்னை திட்டுருந்தா, வா எவ்வளோ நேரம் தான் நீ பண்ணுவ, நீ வர வரைக்கும் 1 மணி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவள் திட்டுருந்தா. சரி எங்கள் அப்பா அப்போ தான் கரும்பு வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அந்த கரும்பு. சரி அது கட்டணுமே, வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி கரும்பு கட்டிட்டு இருந்தாங்க. அது ஒரு கொஞ்சம் வீடியோ பிடிச்சிக்கிட்டு, எங்கள் அப்பா உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு நீ கோலம் விட்டதுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க எனக்கு. இங்கே பாருங்கள் எங்கள் பையனோட புது துணி இதுதான். என் தங்கச்சி அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவள் சாரீ கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். எங்கள் மாமியார் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு எல்லோரும் சமைக்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பூசணிக்காய் அப்புறம் கிழங்கு எல்லாம் நாங்கள் வச்சு தான் அதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சு, நாங்கள் பொங்கல் எல்லாம் செய்ய மாட்டோம். அந்த ஸ்வீட்டு சோறு செய்வோம் பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு பொங்கல், அதுதான் செய்வோம். சரி அப்புறம் என் தங்கச்சி டிக்டாக் பண்ணிட்டுருந்தா, அவளுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஃபோட்டோங்க பிடிக்க நின்ட்டோம் கொஞ்சம். நான் எங்கள் ஹப்பி, எங்கள் மாமியார், எங்கள் அம்மா எல்லோரும் ஃபோட்டோங்க பிடிச்சிட்டு ஓகே பொங்கல் எல்லாம் செஞ்சிட்டோம், மாட்டுக்கு சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இலைங்க எல்லாம் போட்டு அதுக்கு என்னென்ன வைக்கணுமோ அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோமோ அதெல்லாம் வச்சிட்டோம். அது பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பொங்கல் அது அவங்க அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அது அம்மா வீட்டுக்கு தான் போவோம் போல் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிராண்டாக பண்ணுவோம் இதுக்கு. அப்புறம் சாம்பிராணி போட்டு கொஞ்சம் புகை கொடுத்துட்டோம். அதுக்கு சளி வேறு இருக்குது, சரி புகை போட்டுடலாம் கொஞ்சம். அது 2 பேரும் சனியாக வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையும் மாமாவும் போட்டிருந்தாங்க அவங்க 2 பேரும். சரி நாம் அந்த பக்கம் கிளிக் தான் பிடிச்சிட்டு இருந்தோம், சரி ஃபோட்டோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. என் பையன் வேறு அப்போ தான் எழுந்து அங்கே வீட்டுள்ள நின்றுருந்தான். சரி அதுக்குள்ளே நாங்கள் இங்கே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சாப்பிட வச்சுட்டு அதுக்கு ஒன்றா கூட்டிகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய மாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சோம். அது க்ளீனாக சாப்பிட்டுக்கும், அது என்ன வச்சாலும். அந்த சின்ன மாடு தான் கொஞ்சம் தொல்லை பண்ணும் அப்படியே.
குழந்தைங்காட்டம். சரி எங்கள் ஹஸ்பண்டும் கூட்டிகிட்டு வந்தேன். அது என்னமோ தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தண்ணி பக்கம் போச்சு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கூப்பிட்டுட்டு வந்தேன். அதுக்கும் பொங்கல் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு கரும்பு, வாழைப்பழம், பொங்கல், கிழங்கு, அப்புறம் பூசணிக்காய் எல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக அது குட்டி போடட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் துவா பண்ணிட்டு எல்லோரும் என் பையனுக்கு ஒரு கிளிக் பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிராணி போட்டோம். துவா செஞ்சு நல்லபடியாக போட்டோம். அது வலி இல்லாமல் பொட்டைக்குட்டியாக போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் துவா பண்ணிட்டு போட்டோம். எங்கள் சிஸ்டரு, எங்கள் பாட்டி, எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் மாமியார் எல்லோரும் போட்டோம். என் பையன் லாஸ்ட்டில் நானும் போடுறேன் அப்படின்னு சொன்னான். எடுத்து அவன் கையில் கொடுத்தான். அவனும் கொஞ்சம் போட்டான். போட்டுட்டு சரி அப்படியே மோலையனூர் போயிட்டு வந்துடலாம் எங்கள் அத்தை வீட்டுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் போய் ஸ்வீட்ஸ் ஒரு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அத்தை வீட்டுக்கு. அங்கே போயிட்டு அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகேங்க, என்னோடய விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு இப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் கவனமாக இருங்க. பாய் பாய்.